ஓகே. தமிழ்ல உலகளாவிய தமிழர் அப்படின்றத பத்தி லெசன் பார்க்க போறோம். ஓகேவா? உரைநடை 9th தமிழ்ல இருக்குது. பார்க்கலாம். உலகளாவிய தமிழர் ஓல்டு புக்கில் உள்ளது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என தமிழினத்தின் தொன்மையை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும். புறப்பொருள் வெண்பா மாலை என்ன சொல்லுது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லுது. உலகில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே. உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனே என்பது மானிடவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. குமரிக் கண்டத்தில் தோன்றிய தமிழினம் உலகமெல்லாம் பரவி தன் புகழை நிலைநாட்டி வருகிறது. தமிழினப் பரவல். உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற 192 நாடுகளும் 43 ஆட்சி புலங்களும் அதாவது 192 நாடுகளும் 43 ஆட்சி புலன்களும் ஆக 235 டோட்டல் எத்தனை? 235 நாடுகள் உள்ளன. அவற்றில் ஏறத்தாழ 154 நாடுகளில் தமிழினம் பரவியுள்ளது. இதில் 154 நாடுகளில் தமிழினம் பரவியுள்ளது. ஓகேவா? 10 தமிழர்கள் முதல் 7,50,000 தமிழர்கள் வரை அந்நாடுகளில் வாழ்கின்றனர். இந்த நாடுகளில் 10 தமிழர்கள்லேருந்து 7,50,000 லட்சம் வரைக்கும் தமிழர்கள் வாழ்கிறாங்க. அவற்றுள் 20 நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர் வாழ்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலக ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை உறுப்புரிமை பெற்ற நாடுகள் 192 ப்ளஸ் 45 ஆட்சி புலங்களும் இருக்குது. மொத்தமாக 235 நாடுகள் இருக்குது. அதில் 154 நாடுகளில் தமிழினம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 தமிழர்லேருந்து 7,50,000 லட்சம் வரைக்கும் தமிழர்கள் அந்த நாடுகளில் இருக்கிறாங்க. அதில் 20 நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இது ஒரு தடவை ரீக்கேப் பார்த்துடலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழினத்தோட தொன்மையை பற்றி புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லுது. உலகத்தில் முதல்ல தோன்றிய மனிதன் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி மானிடவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து சொல்கிறாங்க. குமரிக்கண்டத்தில் தோன்றிய தமிழினம் உலகம் ஃபுல்லாக பரவி தன் புகழை நிலைநாட்டி வருதுன்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழினத்தோட பரவல் ஐநா சபையோட உறுப்புரிமை பெற்ற 192 நாடுகள், அப்புறம் 45 ஆட்சி புலன்களும் ஆக மொத்தம் 235 நாடுகள் இருக்குது. அதில் 154 நாடுகளில் தமிழினம் பரவி இருக்குது. அதில் 10லேருந்து 7,50,000 லட்சம் வரைக்கும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதில் 20 நாடுகளில் 1,00,000த்துக்கும் மேற்பட்ட தமிழர் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழர் புலம்பெயர காரணங்கள். வாணிகம், வேலைவாய்ப்பு ஆகிய காரணங்களுக்காக தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு சென்றார்கள். தமிழர் ஏன் வேறு நாடுகளுக்கு போனாங்க அப்படின்னா, வாணிகம் செய்கிறதுக்கும் வேலை இல்லாமல் வேலை வாய்ப்புக்காகவும் அயல் நாடுகளுக்கு போனாங்க. சங்க இலக்கியங்களிலும் இது குறித்த செய்தி காணப்படுது. அது மாதிரி வெளில போனாங்கன்றது சங்க இலக்கியங்கள்லையும் இருக்குது. அதனால் அன்றோ ஔவையாரும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு மணிமேகலையில் இருக்கிறது. சாதுவன் அப்படின்றவர் வாணிகம் செய்கிறதுக்காக கடல் கடந்து போனார் அப்படின்றது மணிமேகலையில் இருக்குது. ஓகேவா? அதாவது ஏன் தமிழர்கள் புலம்பெயர்ந்தாங்கன்னா, வாணிகம் செய்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்காகவும் போனாங்க. அவங்க இந்த மாதிரி வெளில போனாங்க அப்படின்றது சங்க இலக்கியங்கள்லையும் இருக்குது. ஔவையார் என்ன சொன்னாங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. சாதுவன் வாணிகம் செய்கிறதுக்காக அயல்நாடு கடல் கடந்து போனார் அப்படின்றது எதில் இருக்குது? சாதுவன் பற்றின குறிப்பு மணிமேகலையில் இருக்குது. ஓகேவா? ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தமிழர் சிலரை அடிமை கூலிகளாக்கி அவர்தம் ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகளுக்கு அழைத்து சென்றார்கள். ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழர்களை அடிமையாக்கி அவங்களோட நாடுகளுக்கு கூலியாக வேலைக்கு அழைத்து போனாங்க. சிலர் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாகவும் மற்றும் சிலர் அந்நிய படையெடுப்பின் காரணமாகவும் தமிழகத்தை விட்டு பிழைக்கச் சென்றனர். சில பேர் என்ன பண்ணாங்க? நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதன் காரணமாகவும் அந்நிய படையெடுப்பு இங்கே வந்துருச்சுன்ற காரணமாகவும் தமிழகத்தை விட்டு பிழைக்கச் சென்றாங்க.
தமிழரோட நிலை. தமிழர் புலம்பெயர்ந்து சென்ற பல நாடுகள் வாழ்ந்தாலும் தமது உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் அந்நாடுகளை வளம் பெறச் செய்தனர். தமிழர்கள் வேறு வேறு நாடுகளுக்கு போயிருந்தா கூட அவங்களோட உடல் உழைப்பினாலையும் நேர்மையாலையும் அந்த நாட்டையும் வளம் பெறச் செஞ்சாங்க. தாமும் வளம் பெற்று உயர்ந்தாங்க. தம உரிமைகளையும் நம்மளோட உரிமைகளையும் நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. வெளில போனால் கூட உடலுழைப்பு நேர்மையை வச்சு அந்த நாட்டையே வளம் பெற செஞ்சு தாமும் வளமாகி நம்மளோட உரிமைகளை நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பண்பாட்டு நிலை. தமிழர் சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். எங்கெங்க? மலேசியாவில் சிங்கப்பூரில் பினாங்கு தீவுலாம் கோவில் கட்டி திருவிழாக்களை வருஷம் நடக்கிறாங்க. பரப்பளவில் சிறியதான ரீயூனியன் தீவில் வாழ்பவர்கள் பெரும்பான்மையோர் தமிழரே. ரீயூனியன் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பரப்பளவில் பார்க்குறதுக்கு சின்னது தான். அங்கே வாழ்கிறவங்க நிறைய பேர் தமிழர் தான். பரப்பளவில் சின்னதாக இருக்கிற ரீயூனியன் தீவில் நிறைய பேர் தமிழர்கள் தான் வாழ்கிறாங்க. ஓகேவா. இது ஒரு தடவை பார்த்துடலாம். ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் தமிழர்களை அடிமையாக்கி கூலியாக்கி அவங்க நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சில தமிழர்கள் பஞ்சத்தின் காரணமாகவும் அந்நிய படையெடுப்பின் காரணமும் தமிழகத்தை விட்டு பிழைக்க போனாங்க. தமிழரோட நிலை பார்த்தோம் அப்படின்னா அவங்க உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் வெளிநாட்டுக்கு போனால் கூட அந்த நாட்டையே வளம் பெற செஞ்சாங்க. தானும் வளம் பெற்று உயர்ந்தாங்க. தன்னோட உரிமைகளை நிலைநாட்டினாங்க. பண்பாட்டு நிலைன்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு இங்கெல்லாம் கோவில்கள் கட்டி திருவிழாக்களை வருஷம் நடத்துனாங்க தமிழர்கள். பரப்பளவில் சின்னதான ரீயூனியன் தீவில் நிறைய தமிழர்கள் பெரும்பான்மையோர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவர்களில் பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் இந்த ரீயூனியன் தீவில் இருந்தாங்களா அவங்க பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கே குடியமர்த்தப்பட்டாங்க. புதுச்சேரி, காரைக்காலில் இருந்தவங்க பிரெஞ்சுக்காரர்களால் அந்த ரீயூனியன் தீவில் போயிட்டு குடியமர்த்தப்பட்டாங்க. சரியா. ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக. ஓகேவா. பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் அந்த தீவு ரீயூனியன் தீவு பிரான்ஸ் நாட்டோட ஒரு பகுதி தான் அந்த ரீயூனியன் தீவு. எந்த நாட்டோட ஒரு பகுதி? பிரான்ஸ் நாட்டோட ஒரு பகுதி தான் அந்த தீவு. அங்கே வாழும் தமிழர்கள் பிரெஞ்சு மொழி தான் பேசுகிறாங்க. புதுச்சேரி, காரைக்கால்லேருந்து போனால் கூட பிரெஞ்சு மொழி தான் பேசுகிறாங்க. அவங்க தமிழை பேசாத போதும் தமிழதன் பண்பாட்டு கூறுகளை மறவாது இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள். அவங்க தமிழையே பேசலை அப்படின்னா கூட தமிழரோட பண்பாட்டு கூறுகளை மறவாது இன்றளவும் பின்பற்றி வர்றாங்க. தமிழ் பேசலை, ஆனால் பண்பாட்டு கூறை பின்பற்றி வராங்க. கோவில் திருவிழாக்களில் காவடி எடுக்கிறது, அப்புறம் தேர் இழுக்கிறது அங்கே இன்றும் அந்த தீவில் இன்றைக்கும் நடைபெற்று வருது. அந்நாடுகளில் தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. நெக்ஸ்ட் மொழிநிலை. இலங்கையில் வாழும் தமிழர்கள் 95 விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயின்றனர். இலங்கை இருக்குல்ல, அங்கே வாழ்கிற தமிழர்கள் 95% தொடக்க கல்வியிலேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழில் தான் படிச்சிருக்காங்க. சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேயா, ஃபிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக இருக்குது. தமிழ் ஒரு பாடமாக இருக்கிறது எங்கெங்கே அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, ஃபிஜி தீவுகள், மொரீஷியஸ், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இந்த மாதிரி பெரிய நாடுகளில் கூட தமிழ் ஒரு பாடமாக இருக்குது. ஓகேவா. அது ஒரு பார்த்துடலாம். அந்த ரீயூனியன் தீவில் இருந்தாங்கள்ல அவங்க பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி அப்புறம் காரைக்கால்லேருந்து ஒப்பந்த கூலியாக குடியமர்த்தப்பட்டவங்க. ஓகேவா. பிரான்ஸ் நாட்டோட ஒரு பகுதியாக இருக்கிற அந்த தீவில் வாழும் தமிழர்கள் ஃப்ரெஞ்சு மொழி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியலை, பேசலை அப்படின்னா கூட அப்போ தமிழோட பண்பாட்டு கூறுகளை மறவாமல் இன்னைக்கு அளவுக்கும் அவங்க பின்பற்றிட்டு வராங்க. கோவில் திருவிழாவில் காவடி எடுக்கிறது, தென் தேர் இழுக்கிறது எல்லாமே இங்கே நடக்குது. அந்த நாடுகளில் தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. சரியா. இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் 95% பேர் தொடக்க கல்வியிலேருந்து பல்கலைக்கழக பள்ளி வரைக்கும் தமிழில் தான் பயின்றாங்க. தென் சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, ஃபிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இங்கெல்லாம் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள். அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவோட
நாட்டு பேராசிரியர்கள் யார் யார்? விஎஸ் ராஜன், ஜார்ஜ் எல் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், சிம் லிண்ட்ஹோம், இந்திரா, நார்மன், ஹால்சிப்மேன், டபிள்யூ க்ளோத்தி, ஜேம்ஸ் பிராங்கா, மறைந்த பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் போற்றத்தக்கன. அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யார் யார்? விஎஸ் ராஜன், ஜார்ஜ் எல் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், சிம் லிண்ட்ஹோம், இந்திரா, நார்மன், ஹால் சிப்மேன், டபிள்யூ க்ளோத்தி, ஜேம்ஸ் பிராங்கா, மறைந்த பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜம் இவங்கெல்லாம் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் போற்றத்தக்கது. ஓகேவா? பல நாடுகளுக்கும் வாழச் சென்ற தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயலிலும் ஈடுபட்டு வந்தனர். அவங்க இன்கம் மட்டும் ஈட்டலை, தமிழை வளர்க்கிற செயல்கள்லையும் ஈடுபட்டு வர்றாங்க. அவர்தம் மொழி பற்றி இது காட்டுது. 24 மணி நேரமும் ஊடகங்களில், அதாவது வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இணையதளமாக இருக்கட்டும், 24 மணி நேரமும் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கவும் காணவும் அங்கங்கே வாழும் தமிழர்கள் அந்த நாட்டு அரசுகளிடம் அனுமதி பெற்றிருந்தாங்க. இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் இந்த ஊடகங்கள் மூலமாக தமிழர்களை இணைக்கும் பாலமாக திகழ்கின்றன. அவை மொழியை மறவாமல் காக்கவும் மேம்படச் செய்யவும் பேருதவி புரிகின்றன. ஓகேவா? இப்போ இது பார்த்துடலாம். அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யார்? விஎஸ் ராஜன், ஜார்ஜ் எல் ஹார்ட்டு, கௌசல்யா ஹார்ட்டு, சிம் லிண்ட்ஹோம், இந்திரா, நார்மன், ஹால் சிப்மேன், டபிள்யூ க்ளோத்தி, ஜேம்ஸ் பிராங்கா, மறைந்த பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜம் இவங்க எல்லாருமே தமிழுக்கு ஆற்றிய அரும்பணிகள் போற்றத்தக்கதாக இருக்குது. பல நாடுகளுக்கும் வாழச் சென்ற தமிழர்கள் தன்னோட வருவாயை மட்டும் நோக்கமாக வச்சுக்காம தமிழை வளர்க்கிற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வர்றது அவங்களோட மொழி பெற்ற காட்டுது. 24 மணி நேரமும் ஊடகங்களில், அதாவது வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இணையதளமாக இருக்கட்டும், அதில் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் அங்கே வாழ்கிற தமிழர்கள் அந்த நாட்டு அரசுகள்கிட்ட அனுமதி பெற்றிருந்தாங்க. இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலமாக திகழுது. இதனால் மொழியை மறவாமல் காக்கவும் மேம்படச் செய்யவும் பேருதவி செய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ் ஆட்சி மொழி. தமிழ் எப்படி இருக்குது? ஆட்சி மொழியாக இருக்குது. எங்கெங்கே ஆட்சி மொழியாக இருக்குது? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகள்லாம் ஆட்சி மொழியாக தமிழ் திகழ்கிறது. ஓகேவா? எங்கே? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழ்கிறது. தமிழை பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழை பாடமொழியாக பயில்றதுக்கும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டிருக்குது அங்கெல்லாம். ஓகே. இந்த நாடுகளில் இசை, நாட்டியம், என்னென்ன இசை, நாட்டியம், நாடகம் முதலியனவற்றை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இசை, நாட்டியம், டான்ஸு, நாடகம் இதெல்லாத்தையும் கற்க ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அச்சு, ஒளி ஊடகங்களை உலகெங்கும் தமிழர் நடத்தி வருகின்றனர். அச்சு, ஒளி ஊடகங்களை உலகெங்கும் தமிழர்கள் நடத்தி வர்றாங்க. ஓகேவா? தமிழ் ஆட்சி மொழி. எங்கெங்கே ஆட்சி மொழி? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவில் ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இருக்குது. பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. சரியா? இசை, நாட்டியம், நாடகம் இதை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அச்சு, ஒளி ஊடகங்கள் உலகெங்கும் தமிழர் நடத்தி வர்றாங்க. ஓகேவா? தென் தமிழர்கள் அடைந்த உயர்வு. தமிழர் தம் நாட்டுப்பற்றை நாட்டை விட்டு சென்ற போதும் தமிழர்கள் தன் நாட்டை விட்டு சென்ற போதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் உயர்நோக்கோடு வாழ்ந்து வருகின்றனர். அங்கும் தமது திறமையை நிலைநாட்டி உயர் பதவிகள் பலவற்றில் பணியாற்றி வர்றாங்க. அவர்கள் தொழில் துறையிலும் கல்வித்துறையிலும் கணினித்துறையிலும் காலூன்றி சிறப்புடன் பணியாற்றி வர்றாங்க. தொழிலையும் சிறப்பாக இருக்காங்க, கல்வியிலையும் சிறப்பாக இருக்காங்க, கணினி துறையிலையும் காலூன்றி சிறப்பாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற தமிழர்கள் அடிமைகளாகவும் கூலிகளாகவும் தான் ஃபஸ்ட்டு போனாங்க. ஆனால் இந்த நிலைமை மாறி இப்போ கல்வி திறமையும் அறிவாற்றலும் ஆளுமை திறமையும் வெளிப்படுத்தும் வகையில் உயர் பதவிகளை பணியாற்றும் நிலைக்கு தமிழர் உயர்ந்திருக்கிறாங்க. தாம் உயர்ந்தது மட்டுமல்லாமல் தம் தாய்நாட்டு பெருமையும் வளமும் சேர்த்து வருகின்றனர். தாம் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட தாய்நாட்டு பெருமையும் வளத்தையும் சேர்த்து வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்சி நிலை.
தமிழர் வந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்துட்டு முதலிய நாடுகள் பலவற்றில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பையும் வகித்து வராங்க. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க தமிழர்கள். எங்கெங்க? இலங்கை, மலேசியா, சிங்கப்பூரில். ஓகேவா? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, தென் அமைச்சராக இருக்காங்க, பல பதவிகளை வகித்து வராங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க, தென் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் இருக்காங்க. சிங்கப்பூர், மொரிஷியஸ்லாம் என்னவா இருக்காங்க? குடியரசுத் தலைவராகவே இருக்கிறாங்க. சரியா? தமிழர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழர் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூரில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்போடு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்னு பல பதவிகளில் இருக்கிறாங்க. தென் மொரிஷியஸ், சிங்கப்பூரில் வந்து குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் இருக்காங்க. இது தமிழினத்துக்கே பெருமை சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. தாயகத்துடன் உறவு நிலை. தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து அயல்நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தம் தாயகத்தை மறவாமல் இருக்கிறார்கள். தாயகத்திலுள்ள வளங்களை தாம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். இங்கே இருக்கிற வளத்தை தாம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். ஓகேவா? உணவுப் பொருள்கள், உணவாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், திருவிழாவுக்கான பொருள்களாக இருக்கட்டும், இசைக்கருவிகளாக இருக்கட்டும், தமிழ் நூல்களாக இருக்கட்டும், இதழ்களாக இருக்கட்டும், கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையானவற்றை தாயகத்திலிருந்து தருவித்து கொள்கிறார்கள். அத்துடன் பண்பாட்டு நிகழ்ச்சி, தென் கலை நிகழ்ச்சிகளுக்கு தாயகத்திலிருந்து கலைஞர்களை வருவித்து மகிழ்கிறார்கள். ஓகே. இவ்வாறு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாயகத்திற்கு வருகை தந்து தம் பண்பாட்டை மேம்படுத்தி கொள்கிறார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவனுக்கோர் குணமுண்டு என்பதற்கிணங்க உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் தங்களது பண்பாட்டு அடையாளங்களை மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமலும் வாழ்கின்றார்கள். பண்பாட்டு அடையாளங்களை வந்து மறவாமலும் மாற்றிக்காமலும் வாழ்கிறாங்க. தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கொரு குணம் உண்டுன்ற மாதிரி பண்பாடு அடையாளங்களையும் மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. மேலும் அவர்கள் தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்குறாங்க. தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்குறாங்க. கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேள் என்னும் வாக்கை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்றும் தமிழர் உலகெங்கும் வாழ்ந்து வருகின்றனர். இதோட அவ்வளோதான். ஓகேவா? இந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.